இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் விஜய்க்கு கூட்டி இந்த கேள்வியை நீங்கள் விஜயிடம் கேட்கணும். போட்டா வச்சுக்கிறீங்க, ஏன் அவங்கள பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். இது நான் பேசுகிறோம் என்னன்றதை நீங்கள் அப்போ கேள்வி கேட்டால் அது சரியான பதில் நான் சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க? தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார், அப்போல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார். அதான் உண்மை. அந்நியர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. இதுதான் உண்மைன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது விஜயகாந்த் ஆட்சிக்கு வரும்போதும் சரி, அவர் எதிர்கட்சியில் இருக்கும்போதும் சரி, எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் அண்ணன் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு குரல் கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து இவர் தான் அண்ணன், இவர் தான் எனக்கு எல்லாமே பண்ணார் அப்படின்னு அவரை முன்னிறுத்தி இவர் ஆட்சிக்கு வர பார்க்குறாரு அப்படின்னு தான் நம்ம நினைக்கும் போது. ஏன்னா வந்து இது ஆட்சிக்கு வர்றதுக்காக அவர் செய்யக்கூடிய செயலாக தான் எல்லாரும் பார்க்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.